முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஆளும் ஆணவ ஆட்சியாளர்களுக்கு புதுக்கோட்டை வாக்காளர்கள் கொடுத்த அடி, தேர்தல் முடிவு குறித்து கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை. ஆந்திராவில் 15 இடங்களில் ஜெகன் கட்சி வெற்றி, காங்கிரஸ் அரசிற்கு நெருக்கடி. பிரணாப் முகர்ஜிக்கு முலாயம் சிங், மாயாவதி ஆதரவு, மம்தா ஜெயலலிதா தனித்து நின்று தவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தில் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பின்னர் சோனியா காந்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். Decided to propose Shri Pranab Mukherjee as the candidate for the office of President of India. Shri Pranab Mukherjee has a long and distinguished record of public service spanning over 5 decades. There is broad support for his candidature. The UPA appeals to all political parties and all members of parliament and members of state legislative assemblies to support the candidature of Shri Pranab Mukherjee for the office of President. இந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா பானர்ஜியை தவிர காங்கிரசின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கலந்து கொண்டன. இந்நிலையில் பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக தனது நிதியமைச்சர் பதவியை வரும் 24ஆம் தேதி ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தனக்கு கிடைத்துள்ள கௌரவம் என்று குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இதனிடையே மம்தா பானர்ஜி இது ஆரம்பம்தான் என்றும் நாளை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாஜகவின் ஆதரவை நாட மம்தா தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட அப்துல் கலாம் தயங்குவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து முடிவெடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் டெல்லியில் அத்வானியின் இல்லத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நிதின் கட்கரி, மூத்த தலைவர் அத்வானி, எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், ஐக்கிய ஜனதாதள கட்சித் தலைவர் சரத் யாதவ், ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அப்துல் கலாமை அறிவிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு ஐக்கிய ஜனதாதள தலைவர் சரத் யாதவ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அத்வானி, குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து தாங்கள் அவசரப்பட போவதில்லை என்றார். பிற கட்சிகளின் நடவடிக்கைகளை கவனித்து வருவதாகவும் அதன் பின்னரே உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் மீண்டும் கூடி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி அறிவிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து கடந்த 2 நாட்களாக மம்தா தெரிவித்த கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்த சமாஜ்வாடி கட்சி திடீரென பின்வாங்கி விட்டது. எனவே கலாமை வேட்பாளராக நிறுத்தினால் ஆதரவு கிடைக்காது என தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கருதுகின்றனர். ஆகவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் பிரணாப் முகர்ஜிக்கே ஆதரவு தரலாம் என்ற கருத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வலுப்பெற்று வருகிறது. காங்கிரஸ் வேட்பாளராக பிரணாப் அறிவிக்கப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என அப்துல் கலாம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதில் குழப்பமே நீடிக்கிறது. புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலில் 30,500 வாக்குகளை மக்கள் அளித்து தேமுதிகவிற்கு இனி ஏறுமுகம்தான் என்பதை ஜெயலலிதாவிற்கு உணர்த்தியுள்ளதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தல் முடிவு குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே அராஜகம், அதிகார துஷ்பிரயோகத்தை ஆளும் கட்சியினர் அளவு கடந்து பயன்படுத்துவது வாடிக்கை என்றும் அதன் விளைவாகவே இடைத்தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் போட்டியிட தயங்குவதாகவும் கூறியுள்ளார்.
எனினும் ஆளுங்கட்சியினரின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தை மீறி தேமுதிகவிற்கு 21.3% வாக்குகளை புதுக்கோட்டை தொகுதி மக்கள் அளித்துள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புனித ஜார்ஜ் கோட்டையில் கோலாச்சி வந்த அமைச்சரவையே கடந்த ஒரு மாத காலமாக புதுக்கோட்டைக்கு மாறி இருந்ததை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த் 32 அமைச்சர்கள், 10 மேயர்கள், 100க்கும் மேற்பட்ட நகராட்சி தலைவர்கள் என 52 பேர் கொண்ட ஆளும் கட்சி பரிவாரமே அங்கு கூடாரம் போட்டு தேமுதிகவிற்கு ஏராளமானோர் வாக்களித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் அரசின் நலத்திட்டங்கள் என்ற பெயரில் வாக்காளர்களுக்கு ஏராளமான சலுகைகள் வாரி வழங்கப்பட்டதையும், புதுக்கோட்டை நகராட்சிக்கு சிறப்பு உதவித்தொகையாக 50 கோடி ரூபாய் மட்டுமின்றி கூடுதலாக 11 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதையும் அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலில் நேரில் சுற்றுப்பயணம் செய்து தனது ஓராண்டு ஆட்சியின் சாதனைகளை ஜெயலலிதா பட்டியலிட்டதையும், எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலில் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டதையும் அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற போட்டியிட்ட தேமுதிகவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய லீக் கட்சி முழு ஒத்துழைப்பு அளித்து உறுதுணையாக நின்றதையும், கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரவு பகல் பாராது அயராது பாடுபட்டதையும் அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சூளுரைத்து பணபலம், படைபலம், அதிகார பலம் போன்றவற்றை பயன்படுத்திய ஆளும் கட்சியினருக்கு நமது இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்கள் தங்களது உழைப்பின் மூலம் 30,500 வாக்குகளை பெற்று தந்து சரியான பாடம் புகட்டியுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எந்த எதிர்க்கட்சியும் டெபாசிட் வாங்கக்கூடாது என்று ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நின்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூக்குரல் எழுப்பியதையும், அதற்கான உள்ளடி வேலைகளில் ஆளும் கட்சியினர் ஈடுபட்டதையும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த தேர்தலில் தேமுதிகவிற்கு டெபாசிட் தந்ததோடு மட்டுமின்றி ஆளும் ஆணவ ஆட்சியாளர்களுக்கு பலத்த அடியை புதுக்கோட்டை மக்கள் கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பஸ் கட்டணம், பால் விலை, மின் கட்டணம் போன்றவற்றை உயர்த்திவிட்டு பணத்தை அள்ளிக் கொடுத்து ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என்ற ஊழல் போக்கிற்கு 21.3% வாக்காளர் பெருமக்கள் சரியான சாட்டையடி கொடுத்துள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எனது தலைமையிலான ஆட்சியின் ஓராண்டு சாதனை என்று தன்னை முன்னிலைப்படுத்தி மக்கள் வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் விளம்பரம் தேடிக்கொண்டவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்றும், இதனால் வெறுப்புக்கும் வேதனைக்கும் ஆளான புதுக்கோட்டை தொகுதி வாக்காளர்கள் ஜெயலலிதாவின் விளம்பர வெறிக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தன்னை தவிர வேறு அரசியல் தலைவரோ, தனது கட்சியை தவிர வேறு அரசியல் கட்சியோ இருக்கக்கூடாது என்ற அதிமுக மேலிட சர்வாதிகார போக்கிற்கு புதுக்கோட்டை வாக்காளர் பெருமக்கள் சாவுமணி அடித்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி உள்ளதாக அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பது தேர்தலுக்கு முன்பே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்ததுதான் என்றாலும், யாரும் எதிர்பாராத வகையில் தேமுதிக 30,500 வாக்குகளை பெற்று முகிலை கிழித்து வரும் முழு நிலவாக இன்று காட்சியளிப்பதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இனிமேல் தேமுதிகவிற்கு இறங்கு முகம்தான் என்று சட்டசபையில் சவால் விட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தேமுதிகவிற்கு இனி ஏறு முகம்தான் என்பதையே புதுக்கோட்டை தொகுதி மக்கள் பதிலாக அளித்துள்ளதாக அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஆளும் கட்சியினர் செலவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வாக்காளர்களுக்கு ஆளும் கட்சியினர் பணத்தை வாரி இறைத்ததை காவல்துறையோ தேர்தல் கமிஷனோ கண்டுகொள்ளவில்லை என்றும், இதற்கு வாக்காளர்களுக்கு கொடுத்த பணத்தை ஒரு பெண்மணி திரும்ப ஆளும் கட்சியினரின் அலுவலகத்திலேயே ஒப்படைத்த செய்தியே சான்று என்றும் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். லஞ்சத்தின் மூலம் வாக்குகளை ஆளும் கட்சியினர் வாங்கிய நிலையில் நாமோ மனசாட்சி உள்ளவர்களின் வாக்குகளை பெற்றுள்ளோம் என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், மக்கள் மனதில் தேமுதிக இடம் பிடித்ததே அதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி அடைந்த வாக்காளர்கள் தங்களது உணர்வுகளுக்கு வடிவம் தரும் வகையில் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிட்டது என்றும், எதையும் எதிர்பாராமல் தூய்மையான அரசியல் தமிழ்நாட்டில் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு உள்ளவர்களே தேமுதிகவிற்கு வாக்களித்துள்ளனர் என்றும் அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் ஓயாது பணியாற்றிய கழக தோழர்களுக்கும் தோழமை கட்சியினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் பாராட்டுகளையும், எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இடையிலும் அவற்றை பொருட்படுத்தாது வாக்களித்த அனைத்து கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆந்திர சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற 18 இடங்களில் 15 இடங்களை கைப்பற்றி ஜெகன்மோகன் தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அபார சாதனை படைத்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் ஜூன் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் போட்டியிட்ட 18 இடங்களில் 15 இடங்களை ஜெகன்மோகன் கட்சி கைப்பற்றியுள்ளது.
పోలవరం, వెమ్మికనూర్, ప్రతివాడు, మాచర్ల, రాయసటి, అల్లకుట్ట, అనంతపూర్, కోడూర్, ఉదయగిరి, ராயதுர்கம், ராஜம்பேட்டை, நரசன்னப்பேட்டை, ஓங்கோல், பாயகரப்பேட், திருப்பதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் ஜெகன்மோகன் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோல நெல்லூர் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மேகபதி ராஜமோகன் ரெட்டி 2,91,780 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் சுப்பராமி ரெட்டியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். ராமச்சந்திராபுரம், நரசாபுரம் சட்டமன்ற தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியும், பரக்கல் சட்டமன்ற தொகுதியை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியும் கைப்பற்றி உள்ளது. இதன் மூலம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான காங்கிரசிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஹைதராபாத்தில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெகன்மோகன் ரெட்டியை அவரது தாயாரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான விஜயம்மா சந்தித்து பேசினார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் தங்கள் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது குறித்து எடுத்து கூறியதாக தெரிகிறது. அவருடன் ஜெகனின் தங்கை சார்மிளா, அவரது மனைவி பாரதி உள்ளிட்டோரும் உடன் சென்றிருந்தனர். சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றியை தலைமை கழகத்தில் கொண்டாடிய போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ரஹ்மான் தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் வானை நோக்கி 3 முறை சுட்டு தொண்டர்களுடன் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் PA சங்மாவை வேட்பாளராக அறிவித்த ஜெயலலிதாவும், கலாமை வேட்பாளராக அறிவித்த மம்தா பானர்ஜியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எந்த ஒரு அறிவிப்பையும் மற்றவர்களுக்கு முன் வெளியிட வேண்டும் என்ற அவசரத்தை கையாண்டு பின்னர் அந்த விவகாரத்தில் அடிபடும் வழக்கத்தை கொண்டவர் முதல்வர் ஜெயலலிதா. புதுக்கோட்டை இடைத்தேர்தல் ஆனாலும் சரி, குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆனாலும் சரி, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே வேட்பாளரை அறிவித்தவர் ஜெயலலிதா. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிகவை டெபாசிட் இழக்கச் செய்வோம் என்று கூறி பின்னடைவை சந்தித்த ஜெயலலிதா குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னரே PA சங்மாவை வேட்பாளராக அறிவித்து கலகத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இன்று காங்கிரஸ் தனது வேட்பாளரை அறிவித்ததன் மூலம் ஜெயலலிதா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இதேபோல் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அப்துல் கலாமை நிறுத்துவோம் என்று கூறியதன் மூலம் தற்போது தனித்துவிடப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் அறிவிப்புக்கு பின்னர் ஜெயலலிதாவும் மம்தா பானர்ஜியும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஜெயலலிதா பேச்சை முறியடித்த புதுக்கோட்டை மக்கள், தேமுதிகவினர் பட்டாசு வெடித்து உற்சாகம். மைசூர் சிறையில் நித்யானந்தா உண்ணாவிரதம், தியானத்தில் இருப்பதாக கூறுகிறார் இளம் சாமியார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.